வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 10ல ஃபேன்ஸ் என்னென்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க அண்ட் ஓடா அது என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த வீடியோ கரெக்டாக புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நீங்க டேரக்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் உங்களுக்கு தெரியாம இருக்கும், அதுக்காக சொல்றேன். ஸோ முடிஞ்சா அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வந்துட்டு இதை வந்து பாருங்க. அண்ட் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோ நான் போட்டுக்கிறேன், அதெல்லாம் பிளேலிஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓடாயிட்டு என்ன கேட்டுறான் அப்படின்னா, என்னோட பேரு டிம்மி உயிடா, நான் வந்து எஸ்பிஎஸ் ஹைஜாக்கிங் குரூப்ல இருந்து பேசுறேன். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி எஸ்பிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், எஸ்பிஎஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிறாரு. அது ஓட வந்து பாத்தீங்கன்னா, அடச்ச எனக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்சிட்டியா, ஐயோ டிம்மி நான் வந்து என்ன பண்றது சொல்லிட்டு தெரியலையே, இப்போ நான் எப்படி எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கிறது, ஓ எஸ்பிஎஸ் தான் என்ன ஆரம்பிச்சிச்சுலன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட அது ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கன்ஃபார்மா புரிஞ்சிருக்காது. இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்குறேன்னு. ஓட எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போட்ட வால்யூம்ல வந்து சொல்றேன், எஸ்பிஎஸ் வீடியோ நான் போட்டுக்கிறேன்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாராவது எதாவது கேட்டிருப்பாங்க, அது சும்மா லூசனமா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கு வந்து சும்மா காமெடியா பதில் சொல்ற மாதிரி ஓடா வந்து சொல்லிட்டு பக்கத்துல அந்த பதில் கூடவே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2-3 வால்யூமா அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் அவர் தானே எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கிறாரு, அதனால இப்ப நான் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டிமி விடான்றவரு ஓடா சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவர் தான் கேட்கறாருல. ஸோ ஓடா வந்து அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் எஸ்பிஎஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுதான் ஓடா வந்து அடப்பாவி எனக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வால்யூம் 8ல பேஜ் 92ல 6th பேனல் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் சொன்ன இடத்துல இது வந்து கன்ஃபார்மா இருக்கும், அதனாலதான் வந்து பதில் அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல பாண்டவனை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, அவனை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா, ஓ அதுவா, இது சம்பந்தமா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சிட்டு மெசேஜ் அனுப்பிக்கிறீங்க, சில பேர் அவனை வந்து கண்டுபிடிக்க எனக்கு தெரியல எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்பிக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேனல் வந்து நான் போட்டோ போடுறேன் பாத்துங்க. அதுல வந்து கீழே ரவுண்டா இருக்குது பாத்தீங்களா, அதான் ரவுண்டான கீழே வந்து ஒரு வார்த்தை எழுதிருக்குதுல, மத்த டைலாக் எல்லாம் விட்டுருங்க, கீழே வார்த்தை எழுதிருக்குதுல, அது என்ன டிரான்ஸ்லேட் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாண்டமான கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து யாருக்கும் புரியாத மாதிரி எழுதி வச்சுக்கிறாரு. அண்ட் அதை ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சுக்கின்னு அந்த போட்டோல பாண்டமான வந்து தேடிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பேர் கண்டுபிடிச்சினா சில பேர் கண்டுபிடிக்க முடியல. சோ பாண்டவன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு ஓடா வந்து தனியா அந்த டிராயிங்கே வந்து காட்டுறாரு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்லாங்கா இருக்கட்டும், அப்புறமா மத்த ஃபிஷ்மேனா இருக்கட்டும், அவங்களாம் வந்து எப்படி உயிர் கொடுப்பாங்க, அதை எப்படி வந்து குழந்தை பெத்துப்பாங்க, அவனை முட்டை போடுவாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மீன் மாதிரி. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஃபிஷ்மேனுமே வந்து மேமல்ஸ் தான், அவங்களும் வந்து மனுஷங்க மாதிரி தான். ஸோ அவங்க வந்து மனுஷங்க எப்படி ஒரு குழந்தைக்கு உயிர் தருவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து தருவாங்க, அண்ட் ஃபிஷ் உமனும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாரான் அப்படின்னா, எனக்கு வந்து 5 பேரோட ஹைட் வந்து தெரியணும், அதாவது மெயின் கேஸ்டோட ஹைட் வந்து தெரியணும், அதே மாதிரி நாமி வந்து கியூட் ஆகிறான்னு சொல்லிட்டு அவனை சொல்றான். என்கிட்ட வம்புழுக்கத்தினே வராங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமி நாமின்றானே, எனக்கு வெறிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஓட என்ன பண்றான்னா, ஓ அந்த மெயின் 5 பத்தி கேக்குறீங்களா, அப்போ கன்ஃபார்மா நீங்க கைமன்ஸ் அனுப்பத்தானே கேக்குறீங்க, அவரோட ஹைட் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஓட வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து சரி நான் சும்மா சொன்னேன், இப்போ நான் உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், அவனோட ஹைட் வந்து என்னன்னா ஷார்டஸ்ட்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இருக்கிறதுலே குட்டி யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாமி தான். அவன் ஹைட் வந்து 169 சென்டிமீட்டரா. அதுக்கு அடுத்து லூஃபி இருக்கிறான், அவனோட ஹைட் வந்து 172 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து உசோப்பு அவனோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 174 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து சாஞ்சி அவனோட ஹைட் வந்து 177 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா 178 சென்டிமீட்டர். ஸோ எல்லாம் ஓரளவுக்கு சிமிலரான ஹைட்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபிஷ்மேன் இதுவரையும் காட்டினதுல ஹச்சான் தான் பார்க்கறதே கியூட்டாவும் இருக்கிறான், அவன் வந்து ஃபன்னியாவும் இருக்கிறான். ஆனா எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, அவனோட ஃபுல் நேம் வந்து ஹச்சானு, அண்ட் அவன் நிக் நேம் ஏன் ஹச்சின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓடாயிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றேன்னா, அது நிறைய சைனீஸ் பீப்புள் வந்து அவனோட பேருக்கு பின்னாடி சேனன்னு சொல்லிட்டு முடிக்கும், ஸோ அதனால இது வந்து பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உசோப்பா இருக்கட்டும், அதுக்கடுத்து மத்த பைரட்டா இருக்கட்டும் ஒன் பீஸ்ல அவங்க வயிறை சுத்தி அதாவது வெயிஸ்ட சுத்தி ஒரு துணி மாதிரி கட்டிக்கிறாங்க, அது என்ன டவலா, அப்படி இல்லைன்னா ஜோரோ வந்து வயிற்று சுத்தி கட்டிருப்பான்ல அந்த துணியா, சப்போஸ் அது கிடைக்கலன்றதுனால டவல் சுத்திக்கிறாங்களா, அது எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓட வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஓ இதுவா, அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கட்டிக்கிறாங்க தானே, ஆனா அதுக்கு வந்து பெரிய ரீசன் எதுவுமே கிடையாது, நீ வந்து சிம்பிளான விஷயம் தான், அது வந்து பைரட்டுக்கு அந்த டைம்ல வந்து கட்ட பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் சாஷஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் சில நேரத்துல பைரட்ஸ் வந்து அதுல பிஸ்டலும் வச்சிருப்பாங்க அழகா எடுத்து சொல்ற மாதிரி, அதனால அது வேஸ்டும் கிடையாது, அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து லைட்டா சென்டிமெண்டா எதிரான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ஹாய் ஓடா சென்சே,
ஒன் பீஸ் வந்து எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அதுல மிக்ஸ்டு எமோஷன்ஸா இருக்குது. திடீர்னு சந்தோஷமா போகுது, திடீர்னு சோகமா போகுது. எனக்கு வந்து அது பிடிச்சிருக்குது. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வந்து எழுதின லெட்டரு. இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே எழுதுனது கிடையாது. எனக்கு வந்து நீங்க தான் ஃபேவரட்டான கேரக்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்றான். ஸோ இது வரைக்கும் சொன்னது ஓகே. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் ஃபேவரட் கேரக்டர்ன்ட்டான். கேரக்டர்ன்றது அனிமல வந்து வர்றது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஓடான்றது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர்ன்ட்டான். அது ஓடா வந்து கேரக்டரா? நான் கேரக்டர்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அது பதில் சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஷாங்ஸை வரைய சொல்லி எனக்கு கேட்டிருந்தான். அதெல்லாம் நானும் வந்து வரைஞ்சு கொடுத்தேன். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் மண்டையில பட்டாருன்னு வச்சான். வச்சதுக்கு அப்புறமா என்னடா சாங்ஸை வரைய சொல்ல ஜாங்கோ வரைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டான். அப்புறமா தான் பார்த்து எனக்கே புரிஞ்சுது. நான் ஏன் ஜாங்கோ வரைஞ்சேன், இது வந்து ஒரு டிசீஸான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறார் ஓட கிட்ட. அப்போ ஓட வந்து அதுக்கு ஆமா ஆமா இது வந்து ஒரு டிசீஸ் தான். டிசீஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் ஜாங்கோ சிக்னஸ் தான். அதனால நீங்க வந்து அதுல தாக்கப்பட்டுக்கிறீங்க, அதில் பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. இனிமே நீங்க வந்து ஜாங்கோ மட்டும் தான் உங்களால் வரைய முடியும், வேற எதுவுமே வரைய முடியாது. அண்ட் இதோட ஃபைனல் சிம்டம் வந்து என்னன்னா, டெலிவரி ஏதாவது நீங்க வாங்க போறீங்க, ஹோம் டெலிவரி வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா உங்க பேரை சைன் பண்றதுக்கு பதில் ஜாங்கோ வந்து நீங்க வரைஞ்சு கொடுத்துறீங்க. ஸோ உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வால்யூம் 8ல பேஜ் 121ல ஜெஃப்க்கு தலைக்கு மேல ஒரு ஹேட் வந்து இருக்குது. அது வந்து அவரோட தலை தானா இல்லைன்னா வந்து வேற ஏதாவதா? எங்க அம்மாவை கேட்டா அது வந்து ரொம்ப பெருசாகுது ஹேட்டை கன்சிடர் பண்றதுக்கு. அது வந்து ஒரு போலா இருக்கலாம் பின்னாடின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு புரிய வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாரு. அதோட வந்து என்ன சொல்றாருன்னா சரி இப்ப நான் சொல்றது வந்து நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல சில நம்ப முடியாத விஷயங்கள் வந்து இருக்குதுதான். அதை நீங்க வந்து கண்டுக்காம விட்டாலுமே அதுதான் உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் ஜெஃபோட தலைக்கு மேல இருக்குதுல்ல, அது வந்து டவர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் த ஹார்ட் வழியா சப்போர்ட் ஆகுதான். அண்ட் அதோட பேரு வந்து குக்ஸ் ஸ்லைஸ் ஆஃப் ஹெவன் ஹார்ட்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுக்கிறாரு. ரொம்ப டீட்டெயில் எல்லாம் இதுல வந்து எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து ஜாலியா கேட்டது இவர் வந்து ஜாலியா சொல்றாரு, அவ்வளவுதான். அதுக்கடுத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்களா இவனுங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது முன்னாடி நம்ம எஸ்பிஎஸ்ல 2 கொஸ்டின் வந்து பார்த்திருப்போம். லூஃபிக்கு நான் வந்து புது மூவ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 வாட்டி லூஃபியை போட்டு தள்ளுறது பிளான் பண்ணிருப்பானுங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அது என்ன மூவ்னு சொல்லிட்டு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து பாக்குறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அந்த 2 மூவ் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ அடுத்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒருத்தன் வந்து லூஃபி நான் புது மூவ் கண்டுபிடிச்சிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா அவன் வந்து லூஃபியை போட்டு தள்ள பிளான் பண்ணல. ஆனா அதை விட ஒரு கேவலமான ஒரு மூவை தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூஃபிக்கு நான் வந்து புது மூவ் கண்டுபிடிச்சிக்கிறேன். அது வந்து என்னதுன்னா லூஃபி அவனோட மவுத் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அவனோட எதிரி வந்து அவன் சாட்டுறான். சரி இது வரைக்கும் கூட இது கூட ஓகே கிடையாது, பட் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி சாட்டுறான். அதுக்கடுத்து வந்து பாத்ரூம் போறான்னா அங்க போயிட்டு டாய்லெட் வந்து போயிடுறான். அதாவது யாரை சாட்டானோ அவனை வந்து வெளில வந்து தள்ளி விட்டுறான். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதோட மூவ் வந்து முடிஞ்சிச்சு. எப்படி இது சூப்பரா இதுலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அது ஓட வந்து கேவலமா இருக்குதுறான்ற மாதிரி சொல்லிட்டு பதில் சொல்றாரு. எனக்கு இதை படிச்சவனே எங்க எதிரா வரீங்க, நீங்க எப்படிதான்டா யோசிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பேரும் லூஃபியை போடுறதுல பிளான் பண்ணானுங்க. அந்த 2 மூவுக்கு வந்து ஐடியா கொடுத்தவனுங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவன் எந்த ஐடியால இதை யோசிச்சானே சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா பெல்மெர்சானோட ஹேர் கட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதோட வந்து அந்த ஹேர் ஸ்டைல் பேரு உமன் ஹேவ் கட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் நீங்க பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இது கேட்டீங்கன்னா வந்து பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா இது வந்து லைட்டா சிரிப்பு பஞ்சன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சாஞ்சி வந்து பொண்ணு போயிட்டு சுத்துறான்ல, அது வந்து நம்ம காமெடியா தான் இருக்குது. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கடுப்பா எடுத்துக்கிறாங்க. வேணா சுத்தினே இருக்கிறான், ஏதாவது கடுப்பா இருக்குது, எத்தனை வாட்டி இதே பார்த்து சொல்லிட்டு அவன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான ரெஸ்பான்ஸ்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு டைரக்டா கிடையாது, பட் நான் வந்து அது கூட ரிலேட் பண்ணிக்கினேன். அதுல வந்து என்ன கேட்டுக்கிறான் அப்படின்னா சாஞ்சி நல்ல வேலை பொண்ணுங்க போயிட்டு சுத்துறான், பையன் போயிட்டு சுத்துறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. எனக்கு அதை கேட்டாடி சிரிப்பு தான் வந்துச்சு. ஆமாண்டா இப்ப நீங்க சொல்றீங்களா சாஞ்சி பொண்ணு வீடு சுத்துறான்னு சொல்லிட்டு, இதே அவன் பையன் வீடு சுத்திருந்தா என்னடா பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஓட வந்து என்ன சொல்றான்னு ஆமா கண்டிப்பா நல்ல பொண்ணு வீடு சுத்துறான்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாஞ்சி வந்து ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கிறப்ப அதே சமயம் அவன் ஸ்மோக் பண்றான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவன் சிகரெட்ல இருந்து வெளியே வர ஸ்மோக் ஹார்ட் ஷேப்ல வந்து மாறிடுது. அது எப்படி அவன் பண்றான், எனக்கு கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது, சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுறாரு ஓட கிட்ட. அப்போ ஓட வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 20 வயசுக்கு மேல வந்திருக்கணும். அதுக்கடுத்து என்னன்னா சிகரெட்டை பத்த வச்சுட்டு வாயில வந்து வச்சுங்க. அதுக்கடுத்து நல்லா உள்ள ஏத்துக்கோங்க. ஏத்ததுக்கு அப்புறமா அது வந்து உங்களோட அந்த ஃபீலிங் ஆஃப் லவ் கூட கான்டாக்ட் ஆகணும். அது மேபி ஹார்ட்டா இருக்கலாம் இல்ல லங்ஸா கூட இருக்கலாம். அது கூட கான்டாக்ட் ஆகணும். அதுக்கடுத்து வெளியே வர்றப்ப ஹார்ட் ஷேப்ல வரும்னு சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அண்ட் இதை போய் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. தம் அடிப்பீங்கன்னா முதல்ல அந்த கர்மத்தை விட்டு தள்ளுங்க. அண்ட் யாரும் பண்ணாம இருந்தீங்கன்னா அது பண்ணாதீங்க. அதை வந்து நான் சொல்ல வரேன். அவர் காமெடியாக சொன்னாரு. இதை ஒரு பேரா வச்சுன்னு இது வந்து ஒரு சாக்கா வச்சுன்னு யாரும் போய் பண்ணி பார்க்காதீங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி யாரும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து விட்டு தள்ளுங்க. அடுத்த கொஸ்டின் ஃபேன் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா உங்க மாங்காய் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது. அது என்ன ஃபீலிங்னா எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுதோ அதை வந்து நான் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது. அண்ட் அதனால இப்ப என்னோட ட்ரீம் வந்து நான் பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை வந்து நான் தொடர்ந்து போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை அடைய நான் ஆசைப்படுறேன். என்னோட ட்ரீம் வந்து என்னதுன்னா
அமெரிக்கால ஒரு பெரிய பாலம் கட்டுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர், உண்மையிலே ஒரு பையன் ஒரு கனவோட இருக்கிறான், அதை வந்து கேட்கறது எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் உனக்கு வந்து நான் இன்னொரு விஷயத்தையுமே சொல்றேனே, சப்போஸ் நீ யாராவது தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு லெதர் பூட்டை வந்து போட்டுக்கின்னு அவங்க காலை வந்து எட்டி விடுறான்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பேட்டி இருக்கிறான்ல, அவன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஹிக்னஸ் சொல்லிட்டு சொல்றானே அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு ஃபேன் வந்து ஓட கிட்ட. அப்போ ஓட வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிள் தான், நம்ம வந்து இப்போ எப்படி ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோமோ அந்த சாருக்கு பதில் அவன் ஹிக்னஸ் சொல்லிட்டு சொல்றான். அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஸ்டைலா வந்து சொல்றது. அதனால வந்து அவன் சாருக்கு பதில் ஹிக்னஸ் சொல்லிட்டு சொல்றான்னு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உசோப்போட மூக்குல வந்து எலும்பு இருக்குதா, ஏன்னா அது வந்து நிறைய டைம் பெண்ட் ஆகிறத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடா கிட்ட கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலா அந்த டவுட் நமக்குமே இருந்திருக்கும், எப்பறம் மூக்கு மட்டும் நீட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஓடா வந்து என்ன சொல்றேன்னா, இல்ல அது வந்து நான் பார்த்தது கிடையாது, எப்படி நோஸ்ல வந்து பெண்ட் இருக்கும் அண்ட் எப்படி போன் இருக்கும் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து உசோப்ப பாக்குறாரா இல்லைன்னா வந்து என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியல. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அது வந்து பெண்ட் ஆகுது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 10ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஓடா வந்து ஆன்சர் பண்ணுது. இது எனக்கு ஜாலியா போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினும் இருந்துச்சு, நம்ம திரை விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இந்த வால்யூம்ல இந்த எஸ்பிஎஸ் சொன்னோம் பாத்தீங்களா, இதுல உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எஸ்பிஎஸ் பத்தி தெரியாது, எஸ்பிஎஸ்னால என்னன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு, எஸ்பிஎஸ்னா ஃபேன் கேட்கற கொஸ்டின் ஓட வந்து ஆன்சர் பண்ணுவாரு, இந்த மாதிரி ஃபேன்ஸ் எவ்வளவு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, அந்த கொஸ்டினோட ஆன்சர்லாம் உனக்கு தெரியுமா, தெரியலன்னா அந்த வீடியோ போய் பாரு ஓட வந்து ஆன்சர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களே வந்து பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு ஒரு மாசாண்டில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.